பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தினை தான் பார்க்க போகிறோம். தற்காலத்திலே, அதுவும் சமீப காலத்திலே இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இந்த வார்த்தையை கேள்விப்பட்டுருக்கோம். அதற்கான விளக்கத்தினை எப்படி சொல்கிறார்கள்னு பார்த்தோம்னா, ஒரு குருவும் சனியும் ஜாதகத்திலே ஒன்றாக சேர்ந்து விட்டால், அல்லது இவர்கள் இருவரும் வக்ரம் பெற்றால், அல்லது குரு சனியினுடைய சாரத்திலும் சனி குருவினுடைய சாரத்திலும் இருந்தால் பிரம்மஹத்தி தோஷம் என்ற ஒரு தவறான விளக்கமானது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, இது போன்ற அமைப்பு நம்மில் பெரும்பான்மையானோருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் இதனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முதலிலேயே தெளிவுபடுத்தி விடுகிறேன். பிரம்மஹத்தி தோஷம் என்பது ஜோதிடவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, மிகவும் ஒரு கடுமையான தோஷம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை அடிக்கடி உச்சரிப்பது என்பதே தவறு. இது ஏதோ ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் மாதிரி, குருவும் சனியும் ஒன்னா சேர்ந்துருச்சு, உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம்னு ஒரு ஜோதிடர் சொல்வதே முதலில் தவறு. ஏன்னு சொன்னா, ஒரு வருட காலத்திற்கு கண்டிப்பாக குருவும் சனியும் ஒரே வீட்டிலே தான் சஞ்சரிப்பார்கள். இது போக பெரும்பான்மையான நேரத்திலே சனி குருவினுடைய சாரத்தையும் குரு சனியினுடைய சாரத்தையும், அல்லது இவர்கள் இருவரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வதும் பெரும்பான்மையான நேரத்தில் இடம்பெற்றிருக்கும். அப்படின்னா இவ எல்லாருக்குமே பிரம்மஹத்தி தோஷம் அர்த்தமா? இது போன்று தவறாக நாம் புரிந்து கொள்ளவே கூடாது. பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்லுவார். அந்த பஞ்சமகா பாதகங்களிலே முதலாவதாக இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்பது இடம் பிடிக்கிறது. பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறவங்க எப்படி தெரியுமா இருப்பா? அந்த குழந்தைங்க பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாம அப்படியே வானத்தை பார்த்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பா. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. பாரு பிரம்மஹத்தி மாதிரி உட்காந்துருக்கான் பார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது போன்ற ஒரு மனநிலையை தருவதுதான் பிரம்மஹத்தி தோஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சார் இது என்ன சார் முதல்ல பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லி கேட்டா, இந்த பிரம்ம ஹத்யா அப்படின்னே வருது இல்லையா? ஹத்யான்னு சொன்னா, ஹத்தின்னு சொன்னா கொலை செய்வது அல்லது நிந்திப்பது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பிராமண வதை அப்படின்னு மேலோட்டமாக பார்க்கப்பட்டாலும், இது பிராமணர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்தணர்களை நிந்திப்பதால் மட்டும் வந்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிரம்மத்துவம், பிரம்மாவினுடைய வேலை என்ன? ஒரு சிருஷ்டி பண்றது, ஒரு படைப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய, இது போக இந்த உலகத்திலே அந்த பிரம்மாவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய மனம் கோணும்படியாக நடந்து கொள்வது, அல்லது அவர்களை நிந்திப்பது, அல்லது அவர்களை கொலை செய்வது, அல்லது அவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பது போன்ற தோஷங்களால் வந்து சேரும். இது யாருன்னு எடுத்துட்டோம்னா, இந்த பிரம்மஹத்தி தோஷம் வரும்பொழுது இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாரை தெரியுமா சொல்றது? தன்னை பெற்ற தாயாருக்கு உணவளிக்காமல் அவரை அடித்து வீட்டை விட்டு விரட்டுகிறான் அல்லவா, அந்த மகனுக்கு கண்டிப்பாக பிரம்மஹத்தி தோஷம் என்பது வந்து சேரும் சொல்றார். தன்னை பெற்ற தாயாருக்கு எந்த சூழலிலும், எல்லா சூழலிலுமே அவருக்கான பணிவிடையை கண்டிப்பாக செய்து கொண்டிருக்க வேண்டும், அவருக்கு உணவளிக்க வேண்டும், அவருக்குரிய சேவைகளை ஒரு மகனானவன் செய்து கொண்டிருக்கவே வேண்டும். அதனை விட்டுவிட்டு தன்னுடைய தாயை வீட்டை விட்டு விரட்டக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்குமே இந்த பிரம்மஹத்தி தோஷம் வருங்கிறார். அடுத்தபடியா பார்த்தோம்னா, ஆசிரியர் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அந்த ஆசிரியரை அவமதிப்பது அல்லது ஆசிரியரை போய் கல்லால் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த குழந்தைகள்லாம் பார்த்தேன்னா விவரம் தெரியாமல் ஆசிரியரை போய் கல்லால் அடிக்கிறது, டீச்சரை வந்து வெள்ளவா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஒரு ஆசிரியரனுடைய மனம் கோணும்படியாக நடந்தாலும் அவர்களுக்கும் பிரம்மஹத்தி தோஷம் என்பது வந்து சேர்ந்து விடும்னு சொல்றார். அதே போல், அதாவது நமோ பிரம்மண்ய தேவாயா கோ பிராமண ஹிதாய சாம்பா, அதாவது கோ பிராமண அப்படின்னு சொல்லும் பொழுது பசுவதை செய்வது, ஒரு பசுவினை கொன்றால் பிரம்மஹத்தி தோஷம் என்பது வந்து சேர்ந்து விடும் சொல்றார். கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும். அது போக இந்த மடங்கள் இருக்கில்லவா, ஒரு மடங்கள், அதாவது இந்த ஆன்மீக சார்ந்த குருமார்கள் இருக்கிறார்களா, அவர்களுடைய சொத்துக்களை, அந்த மடம் சார்ந்த சொத்துக்களை தன்னுடைய சுயலாபத்திற்காக எவர் ஒருவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும். இது போக பிராமண வதைன்னு சொல்றார். ஒரு வேதம் கற்ற
பண்டிதரை வதைத்தல் அல்லது அடித்தல் அல்லது கொலை செய்தல் இது போன்ற விஷயங்களை செய்தாலும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்பது வந்து சேர்ந்து விடும்னு சொல்றார். ஆக இந்த உலகத்திலே தர்ம சிந்தனையோடு எவர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த தர்மத்திற்கு எதிராக, அந்த தர்மத்திற்கு பங்கம் விளைவிக்கின்ற வகையிலே அவர்களை அடித்து துன்புறுத்துகிறவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும். சார், நான் தான் ஏற்கனவே பிறந்துட்டேனே, என் ஜாதகத்தில் எப்படி சார் அது வந்து சேரும்னு சொன்னால், உங்களுக்கு இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சேரும். அதே போல் மறு ஜென்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஜென்மாவிலும் இந்த தோஷமானது வந்து சேர்ந்துவிடும். இந்த பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்லப்படக்கூடியதில் இந்த முதல் தோஷமாக இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்பது வருவதால் இதற்கு பரிகாரம் என்பதே கிடையாது என்பதையும் நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். சார், அந்த கோவிலில் போய் அந்த சிலையை சுற்றி வந்தா, அந்த சிலையை வழிபட்டா பிரம்மஹத்தி தோஷம் போயிடும்னு சொல்றா அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை தானே தவிர நம்முடைய சாஸ்திரம் இந்த பிரம்மஹத்தி தோஷத்திற்கு எந்த விதமான பரிகாரமும் சொல்லவே இல்லை என்பதுதான் நிஜம். இதனை புரிந்து கொண்டு தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும். பெற்ற தாயாரை போற்றி காக்க வேண்டும். இது போக தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களை எந்நாளும் மறக்கக்கூடாது. அவர்களை என்றும் மரியாதையுடன் தான் அணுக வேண்டும். இது போன்ற விஷயங்களை செய்து வந்தாலே நமக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்பது எந்த சூழலிலும் வரவே வராது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.